ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தகப்பனை, கோடான கோடி பரிசுத்த தேவதூதர்கள் மத்தியில எப்பொழுதும் துதித்து ஆராதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறவரே, இந்த நாளிலும் நாங்கள் உம்முடைய நாமத்தை ஆராதனை செய்ய, தொழுது கொள்ள, ஆவியோடு உண்மையோடு ஆராதனை செய்ய கர்த்தாவே வந்திருக்கிறோம். தேவன் இந்த இடத்துல பிரசன்னராய் இருங்கப்பா. ஆண்டவரே, எங்கள் ஆராதனை மத்தியில கர்த்தர் மகிமைப்படுங்க. ஆண்டவரே, ஆராதிக்க வர வேண்டிய எல்லா ஜனங்களையும் துரிதமாய் கொண்டு வாரும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். குடும்பமாய் வந்து தேவனை தேடவும் ஆராதிக்கவும் உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய சிலுவை பாடுகளை நினைகூர்ந்து ஆண்டவரை எடுக்க போற திருவிருந்து பந்திக்காய் ஸ்தோத்திரம். அதிலும் ஆண்டவரை தங்களை ஒப்புக் கொடுத்து பரிசுத்த நிலைமையோடு ஒவ்வொரு ஜனங்களும் கலந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் தியானிக்க போற ஒவ்வொரு தேவ வசனங்களுக்காய் ஸ்தோத்திரம். தியானிக்க போற வார்த்தைகள் மூலமாய் ஜனங்களோடு பேசுங்க, இடைபடுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் அப்பா. ஆராதிக்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் பெரிய அற்புதங்களை அதிசயங்களை கர்த்தர் காண செய்யும். இயேசு நாமத்தில் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். சில பாடல்களை உற்சாகத்தோடு இந்த காலை வேளையில பாட போகிறோம். பிரைஸ் தி லார்ட். கரங்களை உயர்த்தி சொல்வோமா, ஹல்லேலூயா. காலை வேளையில் வந்திருக்கிறவங்க கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. முதலாவதாக பாடல் புத்தகத்தில் 906வது பாடல். 906வது பாடலை எல்லோரும் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி பாடுவோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தெய்வமில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீரே. பாவியான என்னையும் பிள்ளையாய் மாற்றினீரே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே. என்னை அழைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உந்தன் பரிசுத்த ஆவியால் என்னையும் நிறைத்தீரே. உந்தன் பரிசுத்த ஆவியால் நீர் என்னையும் நிறைத்தீரே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை.
ஹல்லேலூயா. பாடல் புத்தகத்தில் இரண்டாவதாக 1048வது பாடலை பாடுவோம். 1048வது பாடல். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் செய்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் செய்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர், என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர், என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய்
பாடல் புத்தகத்தில் 1045வது பாடலை பாடுவோம். 1045வது பாடல். எல்லோரும் கரங்களை தட்டி ஆண்டவர் சமூகத்தில் ஒரு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதித்து பாடுங்க. ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். இம்மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர். இம்மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர். ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தீர், ஆதரவாய் என்னுடன் இருந்தீர். ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தீர், ஆதரவாய் என்னுடன் இருந்தீர். எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா. இம்மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர். இம்மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர். காற்று மழையையும் பார்க்கவில்லை, உலகை மேகமும் காணவில்லை. காற்று மழையையும் பார்க்கவில்லை, உலகை மேகமும் காணவில்லை. வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீரை தந்து வளமாக மாற்றிவிட்டீர். வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீரை தந்து வளமாக மாற்றிவிட்டீர். எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா. இம்மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர். இம்மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர். தீயும் தண்ணீரும் கடக்க வைத்தீர், அக்கினி சூளையில் நடக்க வைத்தீர். தீயும் தண்ணீரும் கடக்க வைத்தீர், அக்கினி சூளையில் நடக்க வைத்தீர். அவிந்து போகாமல் நீரில் போகாமல் கரங்களில் ஏற்றிக் கொண்டீர். அவிந்து போகாமல் நீரில் போகாமல் கரங்களில் ஏற்றிக் கொண்டீர். எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா. எம்மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர். எம்மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர். ரத்தம் சிந்தி மீட்டு கொண்டீர், கிருபையினாலே அழைத்து வந்தீர். ரத்தம் சிந்தி மீட்டு கொண்டீர், கிருபையினாலே அழைத்து வந்தீர். அறியாமல் பார்த்து காதானில் சேர்த்து தூதி சொல்ல வைத்தீர். அறியாமல் பார்த்து காதானில் சேர்த்து தூதி சொல்ல வைத்தீர். எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா. இம்மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர். இம்மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர். ஆச்சரியமாய் தினம்
பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் முழங்கால் படியிட்டு இந்த வேளையில 679வது பாடலை எல்லாரும் பாடப் போகிறோம். பிரைஸ் தி லார்ட். அதில் கிடையாது, 679 இல்லை. Praise the Lord. தொள்ளாயிரத்தி 79 என்னை நிரப்புங்கப்பா உங்க வல்லமையினால. 979வது பாடல். Praise the Lord. இந்த நாளிலும் இந்த திருவிருந்து ஞாயிற்றுக்கிழமையில பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பும்படியாய் ஆளுகை செய்யும்படியாய் அவருடைய கல்வாரி சிலுவையை நோக்கி பார்த்து அவருடைய பாடுகளை நோக்கி பார்த்து இந்த திருவிருந்திலே பங்கெடுக்க வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே என்னை நிரப்புங்க, காலியான நிலைமைகள் என் வாழ்க்கையை விட்டு நீங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. நமக்கு பயனுள்ளவளாய் இருக்கணும். தேவனனை நிரப்புங்க. ஸ்தோத்திரம். என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே, என்னை நிரப்புங்கப்பா உங்க அக்கினியாலே, என்னை நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே, என்னை நிரப்புங்கப்பா உங்க அக்கினியாலே. நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. நிழலை தொடுவோம், சுகத்தை தரணும், அற்புதம் பெறணும். நிழலை தொடுவோம், சுகத்தை பெறணும், ரட்சை தொடுவோம், அற்புதம் பெறணும். எதிர்காலம நிரப்பிடுங்க, அருளை போல் பயன்படுத்திடுங்க. எல்லாரும் எதிர்காலம நிரப்பிடுங்க, அருளை போல் பயன்படுத்திடுங்க. நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. எல்லாரும் நல்ல கையத்தடி ஆவியானவர் உங்களை நிரப்ப முடியாது. சேர்ல உட்கார்ந்திருக்க எல்லாரும் பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். ஆவியான
கொடுத்து என்னை நிரப்பும். நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, 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 என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க. சபையை நிரப்புங்கப்பா, வல்லமை இறங்கு. ஆவியானவர்களை வல்லமை ஊற்றப்பட நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். காலியான பாத்திரமாக நாங்கள் இருக்கக்கூடாது. ஓ, இந்த நாளில நிரப்புங்க. கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. மூழ்கணுமே, மூழ்கணுமே, நதியிலே மூழ்கணுமே, மூழ்கணுமே, நான் மூழ்கணுமே, நிரம்பணுமே, நான் நிரம்பணுமே, பரிசுத்தாவியால் நிரம்பணுமே. நிரப்புங்கப்பா, பரிசுத்தாவியால் நிரம்பணுமே, நிரம்பணுமே, என்ன நிரம்பணுமே, ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தினால என்னை நிரப்பும். இந்த நாளிலே ஆண்டவரே, இந்த திருவிருந்து நேயரில் உம்முடைய அபிஷேகம் இல்லாதபடிக்கு, உம்முடைய ஆவியின் நிரப்புதல் இல்லாதபடிக்கு நான் இந்த திருவிருந்திலே பங்கெடுக்கிறவனா இருக்கக்கூடாது. என்ன தேவன் நிரப்பும் ஆண்டவரே, வல்லமையினால நிரப்பாண்டவரே, வல்லமையினால நிரப்பாண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. எல்லாரையும் ஆவியானவர் நிரப்ப விரும்புகிறார். இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நிரப்ப விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் ஆவியானவர் ஆளுகை செய்யும் ஆண்டவரே, தூய ஆவியானவர் ஆளுகை செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஹல்லேலூயா உம்முடைய வல்லமையினால நிரப்பும், வரங்களினால நிரப்பும், ஆவியின் கனிகளினால நிரம்ப செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நிழலை தொடுவோர் சுகத்தை பெறணும், கச்சையை தொடுவோர் அற்புதம் பெறணுமே. பேதுருவை போல ஹல்லேலூயா எங்களை ஆண்டவரே நடத்தணுமே. பேதுருவை போல எங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் வல்லமையினால நிரப்பணுமே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியான தெய்வமே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியான தெய்வமே ஸ்தோத்திரம். என்னுள்ளம் தேவன்பால் பொங்கி வழியுதே, இயேசனை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன். வருமறியாரே என்னுள்ளம் பொங்குதே, என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே. என்னுள்ளம் தேவன்பால் பொங்கி வழியுதே, இயேசனை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன். எவரும் அறியாரே என்னுள்ளம் பொங்குதே, என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே. அவர் சமூகம் என் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்தம் பேரானந்தமே. என்னுள்ளம் தேவன்பால் பொங்கி வழியுதே,
எசனை ரட்சித்தால் நான் ஆடி பாடுவேன். எவரும் அறியாது என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி என்ற இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால். ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை. வல்லமை ஊற்றப்படும் ஆவியானவர் இறங்குவீராக. அக்னியாய் உம்முடைய வல்லமை இறங்கட்டும். ஆவியிலே அனலுள்ளவளாய் ஒவ்வொருவரையும் மாற்றும். தேவா வல்லமை தேவை தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. மாம்சமான யாவர் மீதும் ஆவியை ஊற்றுவேன் நன்றி. மாம்சமான யாவர் மீதும் ஆவியை ஊற்றுவேன் நன்றி. சுப்பர்வாலிவர் யாவரும் தரிசனம் சொல்வாரே. சுப்பர்வாலிவர் யாவரும் தரிசனம் சொல்வாரே. ஒளிந்திடும் வல்லமை ஒரே திருவிழந்த நேயத்தில் வல்லமை அளவில்லாமல் இறங்கட்டும். ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஒளிந்திடும் வல்லமை ஒவ்வொரு வல்லமை அக்கினியின் அபிஷேகம் நிரம்பச் செய்வீராக. உச்சப்படட்டும் உன்னதத்தின் ஆவி. ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. உச்சப்பட வேண்டுமே வேதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் உம்மை தேவா. உன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை இன்மாரியாக இன்று பொழிந்திடுமே. உச்சப்பட வேண்டுமே வேதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் உம்மை தேவா. உன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை இன்மாரியாக இன்று பொழிந்திடுமே. உச்சப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி. வல்லமை அளவில்லாமல் இறங்கட்டும். சபை முழுவதும் உள்ளங்கள் நிரம்ப ஆவியானவருடைய வல்லமை அளவில்லாமல் இறங்கட்டும். உச்சப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் உம்மை தேவா. மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஜெயம் ஜெயம் இயேசு நாமத்தில், ஜெயம் ஜெயம் இயேசு நாமத்தில், ஜெயம் ஜெயம் இயேசு நாமத்தில். தோல்வியே இல்லை. பாவம் சாபம் ரோகம் நீங்கிடும், பாவம் சாபம் ரோகம் நீங்கிடும், பாவம் சாபம் ரோகம் நீங்கிடும். இயேசு நாமத்தில் பயமில்லை, இயேசு என் துணை. பயமில்லை, இயேசு என் துணை. பயமில்லை. ஆமென். இயேசு எங்கள் துணையாயிருக்கிறீரே. துணை எதிர்த்து நில், பிசாசு ஓடுவான்.
எதிர்த்து நில் பிசாசு ஓடுவான், எதிர்த்து நில் பிசாசு ஓடுவான், தோல்வி ஏகுவான். ஜெயம் ஜெயம் இயேசு நாமத்தில். ஆண்டவரே, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ஜெயம் உண்டு. பாவம் சாபத்திலிருந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால ஒரு வெற்றி உண்டு. பாவம் சாபம் ரோகம் நீங்கிடும், பாவம் சாபம் ரோகம் நீங்கிடும், பாவம் சாபம் ரோகம் நீங்கிடும் இயேசு நாமத்தில். ஆண்டவரே, கிறிஸ்துவுக்குள்ளே எல்லாவற்றிலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. இந்த திருவிருந்து ஞாயிற்றுக்கிழமையில ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவுக்குள்ளே வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனாய், ஒவ்வொரு வாலிபர்களையும் சிறு பிள்ளைகளையும் பெரியவர்களையும் ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவுக்குள்ளே எல்லாவற்றிலும் ஆண்டவரை ஜெயம் சிறக்க பண்ணுகிற தேவன். ஓ, நீர் தன் ஜனத்தை ஆளுகை செய்வீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாத்தான் மேல ஜெயம் உண்டு, உலக காரியங்கள் மேல ஜெயம் உண்டு, பாவத்தின் மேல ஜெயம் உண்டு. தோல்வி இல்ல. பாவத்தில் நாங்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறவர்கள் அல்ல. ஜெயம் உண்டு, ஜெயம் உண்டு, ஜெயம் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் இந்த ஆராதனையில் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். எல்லாரும் எழும்பி இந்த வேளையில போன வாரம் முழுவதும் நம்ம ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நல்ல சுகத்தையும் பலத்தையும் தந்து எல்லா தீங்குக்கும் விலைக்கு நடத்தின ஆண்டவரே, நன்றியுள்ள இருதயத்தோடு அப்பா, இதுவரைக்கும் எங்களை வழி நடத்தினீரே அப்பா. ஒரு நாள் எங்களை கைவிடாத தேவனாய் இருந்தீரே. உடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன் அப்படின்னு சொன்ன தேவன் அப்பா, எங்களோடு கூட இருந்தீரே அப்பா. எங்கள் குடும்பத்தோடு, பிள்ளைகளோடு, வேலைகளோடு எல்லாவற்றிலும் அப்பா நீங்க கூட இருந்தீங்களே, நன்றின்னு சொல்லி எல்லாரும் ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க. நன்றி தகப்பனேன்னு சொல்லி சொல்லுங்க. வாயை திறந்து சின்ன பிள்ளைகளும் வாலிபர்களும் எல்லாரும் ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நீ செய்த நன்மைகளை நினைக்கும் போது கருத்தோடு நன்றி சொல்லுகிறோம். போன வாரம் முழுவதும் எங்களை காத்து கொண்டீரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, அன்புள்ள தேவன், எங்கள் மேல் ஆண்டவரே கரிசனையாயிருந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய அன்பின் காருண்யத்தினால எங்களை ஆளுகை செய்து நடத்தி வந்தீரே. உம்முடைய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. உம்முடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரே, ஸ்தோத்திரே தகப்பனே, மக்கு ஸ்தோத்திரே. இதுவரைக்கும் எங்களை ஆண்டவரை நிர்மூலமாகாதபடிக்கு நடத்தி வந்தீரே. ஹல்லேலூயா. எல்லாரும் இயேசப்பா நன்றின்னு சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. யாரும் சும்மா நிக்க வேண்டாம். ஸ்தோத்திரம். தேவையில்லாத காரியங்களுக்கு எவ்வளவு வாய் திறக்கிறீங்க. வேளையில இயேசப்பா அவனுடைய சமூகத்துல ஸ்தோத்திரம் உள்ளத்தினாலத்திலிருந்து அவருக்கு நன்றி சொல்லுங்க. எல்லா பிள்ளைகளும், வாலிப பெண் பிள்ளைகளா இருந்தாலும் ஆண்களா இருந்தாலும் எல்லாரும் நன்றி சொல்லுங்க. வாய் திறக்கப்படட்டும். வாயை விரிவாய் திற, நான் அதை நன்மையால் நிரப்புவேன் என்று சொல்லி இருக்கிறாரு. இந்த வேளையில வாயை திறந்து ஏசப்பாவை துதிங்க, நன்றி செலுத்துங்க. அவர் உங்களை நிரப்புவார், நன்மையினால நிரப்புவார். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவார். கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகும். ஹல்லேலூயா. ஓ, இந்த வேளையில எல்லாரும் வாயை திறவுங்க. வாயை திறந்து நன்றி சொல்லுங்க. அப்பா உமக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. எத்தனையோ நாங்கள் நேசித்தவர்கள் எங்களை வெறுத்தாலும், எங்களை கைவிட்டாலும், எங்களை அற்பமாகவே நினைத்தாலும்
ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களை மதிப்புக்குரியவர்களாக விலையேற பெற்றவர்களாக நீர் பார்த்து ஆண்டவரே நீ எனக்கு வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய கைகளை பிடித்து ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தி வந்தீரேப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. பாடல் புத்தகத்துல 1066வது பாடல். இந்த பாடலை நன்றி என்று சொல்வேன் என் உயிரால், என் வார்த்தையெல்லாம் நன்றி ஐயா. புழுதியில் புரண்டு கிடந்தேன், கரைபட விடவில்லை. தேவையில் தேங்கி நின்றேன், குறைபட விடவில்லை. வியாதியில் வியர்த்து நின்றேன், விடுதலை தந்தது நீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றியோடு இந்த பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நன்றி என்று சொல்வேன் என் உயிரால், என் வார்த்தை எல்லாம் நன்றி ஐயா. நன்றி என்று சொல்வேன் என் உயிரால், என் வார்த்தை எல்லாம் நன்றி ஐயா. என் வாயின் வார்த்தை எல்லாம் நன்றி ஐயா. நன்றி 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 நன்றி. என் வாயின் வார்த்தை எல்லாம் நன்றி ஐயா. என் வாயின் வார்த்தை எல்லாம் நன்றி ஐயா. நன்றி என்று சொல்வேன் என் உயிரால், என் வார்த்தை எல்லாம் நன்றி ஐயா. நன்றி என்று சொல்வேன் என் உயிரால், என் வார்த்தை எல்லாம் நன்றி ஐயா. புழுதியில் புரண்டு கிடந்தேன், கரைபட விடல நீங்க. நெருக்கத்தில் நொறுங்கி இருந்தேன், வெட்கப்பட விடல நீங்க. புழுதியில் புரண்டு கிடந்தேன், கரைபட விடல நீங்க. நெருக்கத்தில் நொறுங்கி இருந்தேன், வெட்கப்பட விடல நீங்க. நன்றி நன்றி நன்றி. எல்லாரும் சொல்வோமா? என் வாயின் வார்த்தை எல்லாம் நன்றி ஐயா. என் வாயின் வார்த்தை எல்லாம் நன்றி ஐயா. நன்றி என்று சொல்வேன் என் உயிரால், என் வார்த்தை எல்லாம் நன்றி ஐயா. நன்றி என்று சொல்வேன் என் உயிரால், என் வார்த்தை எல்லாம் நன்றி ஐயா. தேவையில் தேங்கி நின்றேன், குறைபட விடல நீங்க. ஆபத்தில் அதிர்ந்து நின்றேன், அதிசயம் செய்தவர் நீங்க. தேவையில் தேங்கி நின்றேன், குறைபட விடல நீங்க. ஆபத்தில் அதிர்ந்து நின்றேன், அதிசயம் செய்தவர் நீங்க. நன்றி. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுவோம், நன்றி அப்பா. நன்றி. வார்த்தை எல்லாம் நன்றி ஐயா. வாயின் வார்த்தை எல்லாம் நன்றி ஐயா. நன்றி என்று சொல்வேன் என் உயிரால், என் வார்த்தை எல்லாம் நன்றி ஐயா. நன்றி என்று சொல்வேன் என் உயிரால், என் வார்த்தை எல்லாம் நன்றி ஐயா. வியாதியில் உயர்ந்து நின்றேன், விடுதலை தந்தது நீங்க. விண்ணப்பங்கள் ஏறெடுத்தேன், என்று விடை தந்தது நீங்க. வியாதியில் உயர்ந்து நின்றேன், விடுதலை தந்தது நீங்க. விண்ணப்பங்கள் ஏறெடுத்தேன், என்று விடை தந்தது நீங்க. நன்றி 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 நன்றி. என் வாயின் வார்த்தை எல்லாம் நன்றி ஐயா. என் வாயின் வார்த்தை எல்லாம் நன்றி ஐயா. நன்றி என்று
எல்லாம் நன்றி ஐயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. எத்தனையோ நன்மைகளை கிருபைகளை எங்களுக்கு பாராட்டினீர். ஹல்லேலூயா. எங்கள் தேவைகளில ஆண்டவரே, எங்கள் குறைவுகளில வியாதிகளில ஆண்டவரே எல்லாவற்றிலும் எங்களை கைவிடாதபடிக்கு உம்முடைய சமூகத்திலே கொண்டு வந்து இந்த நாளிலே உம்மை துதிக்க வைத்தீரே. தகப்பனே நீ நல்லவர். ஆமென். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரே, இதுவரைக்கும் எங்களை நடத்தி வந்த தேவன், இந்த 14 நாட்களாக இந்த மாதத்துல எங்களை ஒரு குறைமில்லாதபடிக்கு எங்களை கண்ணின் மணி போல காத்த தேவன், இனிமேலும் எங்களை வழி நடத்தி செல்லுங்கப்பா. எங்களுக்காக யாவையும் பார்த்து கொள்ளுகிற தேவனாக நீர் இருந்து வழி நடத்த எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்லி எல்லாரையும் ஏசப்பாவினிடத்துல சொல்லுங்க. அப்பா, என்ன உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன், நீர் என்னை நடத்தி செல்லுங்கப்பான்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. Thank you Lord, we surrender to you Lord. உம்முடைய பரிசுத்த கரங்களிலே எங்கள் அத்தனை பேரையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். இந்த நாளிலே தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிற உங்களோடு உங்கள் குடும்பங்களோடு கர்த்தர் கூட இருப்பார். கர்த்தர் சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பார் என்கிற வார்த்தையை அவர் நிறைவேறச் செய்வார். இந்த வேளையில் சங்கீதம் 33வது சங்கீதத்தை மாறி மாறி வாசிக்க போகிறோம். 33வது சங்கீதம். பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 33. நீதிமான்களே கர்த்தருக்குள் களி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். சுரமண்டலத்தினால் கர்த்தரை துதித்து 10 நரம்பு வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோட வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கைகள் எல்லாம் சத்தியமுமாய் இருக்கிறது. அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். பூமி கர்த்தருடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டது. அவர் சமுத்திர ஜலங்களை குவியலாக சேர்த்து ஆழமான ஜலங்களை பொக்கிஷ வைப்பாக வைக்கிறார். பூமி எங்கும் கர்த்தருக்கு பயப்படுவதாக, உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனையை விருதாவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார். தாம் வாசமாயிருக்கிற ஸ்தானத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணாக்கமாயிருக்கிறார். அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கைகளை எல்லாம் கவனித்திருக்கிறார். எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்பட, சௌரியவான் தனது பலத்தினால் மிகுதியால் தப்பான். ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடு. பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமுமானவர். 21, 22 சேர்ந்து வாசிப்போம். அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பியிருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் களி கூறும். கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பியிருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் தந்த நல்ல சங்கீதத்துக்காக எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 1-2 வசனங்களிலே நீதிமான்களே கர்த்தருக்குள் களி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். சுரமண்டலத்தினால் கர்த்தரை துதித்து 10 நரம்பு வீணையினாலும் அவரை என்ன செய்யணுமா? கீர்த்தனம் பண்ணுங்கள். ஆண்டவரை துதிக்கிறது 10 நரம்பு வீணையினால என்னென்ன இசை கருவிகள் இருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றினால ஆண்டவரை மகிமைப்படுத்துவது, அதை தேவன் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். 10 நரம்பு வீணை, கீபோர்டு, கிட்டாரு, ட்ரம்ஸ் பேடு 10,000 ரூபா செலவு பண்ணி ரெடி பண்ணி கொடுத்தா அதை அடிக்க ஆள் இல்லை. இப்படி தேவனை துதிக்க ஏதோ ஒரு இசை கருவி போதாது. தேவனை துதிக்க நாமும் நம்மை சார்ந்த இசை கருவிகளும் எல்லாவற்றோடு நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று தான் வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம்.
6ஆம் வசனத்திலே கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும், ஸ்தோத்திரம், வானங்கள் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. பாருங்க, அவர் வாயிலிருந்து வார்த்தை பிறந்து வானங்கள், வானத்தில் உள்ள சர்வ சேனைகள், மனுஷர்கள் அதை ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்காங்க. இந்த நட்சத்திரம் எவ்வளவு தூரத்தில் இருக்கும், இந்த நட்சத்திரம் எந்த துருவத்தில் எவ்வளவு தூரத்தில் இருக்கும், இந்த நட்சத்திரனுடைய மகிமை என்ன, செவ்வாய் கிரகத்துக்கு எப்படி போகலாம், வியாழன் கிரகத்துக்கு எப்படி போகலாம், இப்படி ஆராய்ந்தே மனுஷருடைய ஆயுள் வேஸ்டா போகுது. ஆனால் ஆண்டவர் அவருடைய வார்த்தையினால இதையெல்லாம் படைத்திருக்கிறார். அப்போ நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரிய வல்லமையுடையவர் பாருங்க. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்க தேவன் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். இந்த நல்ல ஸ்லாக்கியத்தை அநேகர் என்ன செய்கிறதில்ல, அறிந்து கொள்ளாதபடியினால தேவனை ஆராதிக்கிறதை சாதாரணமாக நினைக்கிறதும் ஆராதனைக்கு வராததும் அப்படியாய் தங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிறார்கள். 12ஆம் வசனத்தில் கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜாதி அது பாக்கியம் உள்ளது. நாம் எல்லாரும் ஆண்டவராகிய கர்த்தரை இயேசு நமக்கு கொடுத்த ரட்சிப்பின் மூலமாய், இயேசு கல்வாரி சிலுவையில நமக்காய் பாவ நிவாரணமாய் பலியானதுனால கர்த்தராகிய தேவனை அறிகிற ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றோம். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. 13ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்தரையும் காண்கிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எத்தனை பேரை தான் அவரால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி நாம நினைக்கிறோம். ஆனால் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்தரையும் அவர் காண்கிறார். ஸ்தோத்திரம். எல்லா மனுபுத்தரையும் பார்க்கிறார். டெய்லி என்ன செய்கிறோம், எங்க போறோம், என்ன செய்துட்டு இருக்கிறோம், எப்படி எங்க பேசுறோம், எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறார். நம்மை மனிதனுக்கு நம்ம மறைத்தாலும் ஆண்டவருக்கு முன்பாக மறைக்கவே முடியாது. ஸ்தோத்திரம். கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்தரையும் காண்கிறார். ஸ்தோத்திரம். இப்போ அவருக்கு நம்ம பார்க்கும்போது, அவருக்கு முன்பாக நம்ம சரியா இருக்கும்போது கர்த்தர் நம்மை உயர்த்துவார். பார்க்கும்போது சரியில்லாமல், தேவனை தேடாமல், செபிக்காமல், பைபிள் படிக்காமல், தேவன் விரும்புகிற ஒரு காரியம் இல்லாதபடிக்கு இருக்கும்போது அப்படிப்பட்டவர்களை தேவன் ஒன்றுமே உயர்த்த முடியாது. 15ஆம் வசனத்திலே அவருடைய இருதயங்களையெல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கைகளெல்லாம் கவனித்திருக்கிறார். ஸ்தோத்திரம். பலவிதமான கம்ப்யூட்டர்களை உண்டாக்குகிறார்கள். அவைகள் மூலமாய் பல தகவல்களை தெரிந்து கொள்கிறார்கள் மனிதர்கள். ஆனால் தேவன் எல்லா மனுபுத்தருடைய இருதயங்களையெல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கைகளெல்லாம் கவனித்திருக்கிறார். அவர் உருவாக்கின எல்லா இருதயத்தினுடைய கனெக்ஷன் அப்போ எங்க இருக்கு? ஆண்டவரிடத்துல இருக்கிறது. அவர்கள் செய்கைகளெல்லாம் கவனித்திருக்கிறார். 18ஆம் வசனத்தில் தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவளின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோட காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. ஆண்டவர் அவரை ஆராதிக்கிற ஜனங்களை காக்கும்படிக்கு தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார், பாதுகாக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. அதே நேரத்தில் பட்டினி இல்லாதபடிக்கு, பஞ்சம் இல்லாதபடிக்கு, அந்த பஞ்சத்திலிருந்து உயிரோடே காக்க தேவனுடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. நம்முடைய தேவைகளை எல்லாம் அப்போ ஆண்டவர் சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுடைய வருமானத்தை நீங்கள் ஞாபகம் இருந்தால் எழுதி பாருங்க. இன்னைக்கு உங்களுடைய வருமானத்தை எழுதி பாருங்க. பல மடங்கா இருக்கும். இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அந்த வருமானத்தை ஆண்டவர் இப்போ நமக்கு கொடுத்தாருன்னா நம்மளால சமாளிக்கவே முடியாது. ஸ்தோத்திரம். அப்போ நமக்கு தேவைகளை அறிந்து நம்மை காக்கிறவர், நம்மை போஷிக்கிறவர், நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து முன்னேறி செல்ல
தேவன் நமக்கு உதவி செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். 22ஆம் வசனத்தில் கர்த்தாவே நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக என்று சொல்லி சங்கீதக்காரன் முடிக்கிறார். கர்த்தாவே நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. ஆண்டவரை நம்பி இருங்க, அவருடைய கிருபை உங்கள் மேல் இருக்கும். இங்கே எங்கே போனாலும் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த கிருபை இருக்கும்போது ஒரு தயவு கிடைக்கும். நீங்கள் எங்கே போனாலும் உங்களுடைய வாழ்க்கையில் அவருடைய கிருபை இருக்கும்போது ஒரு வெற்றி உண்டாகும். தேவன்தாமே இந்த வசனங்களின்படி உங்களை நடத்துவாராக. ஆண்டவரை துதிக்க, கனப்படுத்த, அவரை நம்பி இருக்க, ஸ்தோத்திரம், அவருடைய மகத்துவத்தை அறிந்து ஜீவிக்க உங்களுக்கு பலன் தருவாராக. இந்த வசனங்களின்படி ஒவ்வொருவரையும் வழி நடத்த ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உட்காருங்க. ஸ்தோத்திரம். சாட்சி நேரம். முக்கியமான சாட்சிகள் இருந்தால் சொல்லுங்க. கல்யாணம் ஆன புதுமண தம்பதிகள் சாட்சி சொல்லுவாங்க. வேற யாராவது சாட்சி, முக்கியமான சாட்சி இருந்தால் சொன்னால் போதும், இல்லாட்டா அடுத்த வாரம் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். தேவன் எங்கள் திருமணத்தை நல்லபடியாக நடத்தி வைக்க கர்த்தர் கிருபை செய்தார். தேவைகளை சந்தித்தார். எல்லா விதமான காரியங்களையும் கர்த்தர் கூடன் இருந்து எந்தவித பாதிப்பும் வராதபடி தேவன் நடத்தி வந்தார். திருமணத்தின் எல்லாம் நிறைவாய் நடக்க கர்த்தர் கிருபை செய்தார். தேவைக்கு அதிகமான காரியங்களை தேவன் சதித்து இருக்கிறார். உணவு காரியங்களில் மீதம் எடுக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். எங்களுக்காக வந்து ஆசீர்வதித்த சபையார் அனைவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். என் ஆண்டவராகிய தேவனுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்த 8ஆம் தேதி எங்கள் இருவருக்கும் திருமணம் ஆச்சு. கர்த்தர் வந்து எங்கள் எல்லா தேவைகளையும் சந்தித்தார், குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கினார். எங்களுக்காக ஜெபித்த போதகருக்கும் சபையார் எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் செய்த நன்மைக்கும் நன்றி. எனக்கு மிகவும் பிடித்த ஒரு பாடல் உண்டு. நான் 2 வரியும் மட்டும் பாடுறேன். தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, பாரபட்சம் பார்க்காத தயவு, எளியவனை உயர்த்தி வைக்கும் தயவு, தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாக்குதே, ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாக்குதே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இவருடைய குடும்ப வாழ்க்கையை தொடர்ந்து தேவன் ஆசீர்வதித்து நடத்த ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். இப்பொழுது பிள்ளைகள் முன்பாக வந்து வசனங்களை சொல்வார்கள். It's a great thing to praise the Lord. It's a great thing to praise the Lord. It's a great thing to praise the Lord. Walking in the light of the Lord. Walk, 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 walk in the light. Walk, 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 walk in the light. Walk, 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 walk in the light. Walking in the light of the Lord. It's a great thing to love the Lord. It's a great thing to love the Lord. It's a great thing to love the Lord. Walking in the light of the Lord. Walk, 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 walk in the light. Walk, 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 walk in the light. Walk, 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 walk in the light. Walking in the light of the Lord. It's a great thing to serve the Lord. It's a great thing to serve the Lord. It's a great thing to serve the Lord. Walking in the light of the Lord. Walk, 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 walk in the light. Walk, 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 walk in the light. Walk, 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 walk in the light. Walking in the light
இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். யோவான் 16:24. கர்த்தருடைய வேதத்தின் படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். சங்கீதம் 119:1. தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். சங்கீதம் 56:11. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 121:2. என்னை சுற்றிலும் வளர்ந்து கொள்கிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களை சோதரிப்பேன். சங்கீதம் 118:11. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஏசாயா 45:2. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். 1 யோவான் 16:20. கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பார். உபாகமம் 14:29. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இலங்கிருப்பதா, கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இலங்கிற. சங்கீதம் 103:13. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நீதிமொழிகள் 1:7. ஆகையால் கொல்லாமை நேரிடாது. 4:1. தேவனை நம்பிக்கிறேன், நான் பயப்படேன். சங்கீதம் 56:11. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள். 1 பேதுரு 5:7. ஆதலால் பிள்ளைகளை எனக்கு செவி கொடுங்கள், என் வழியில் காத்து நடக்கிறோம் பாக்கியவான்கள். நீதிமொழிகள் 8:32. உன்னதமானவருக்கு உன் பொருத்தினை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஏசாயா 14:15. உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். சங்கீதம் 14:15. உன்னை அதிசயமாக காணப்படுவேன். மீகா 7:5. நீங்கள் அமர்ந்திருந்ததுனாலே தேவனென்று அறிந்து கொள்ளுங்கள். சங்கீதம் 46:10. கர்த்தர் மோசே போட்டு இருந்தா. ஆதியாகமம் 39:2. ஸ்தோத்திரம். இந்த வசனங்களை சொன்ன எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.